அப்படின்னா சில விஷயங்களை, சில கேள்விகளை, சமூக சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்கலாங்களா? கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றேன். சகோதரி மாலதி, முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய குழந்தைங்க இருந்தாங்க குடும்பத்துல. இப்ப 1 2 தான் இருக்காங்க. அதனால இப்போ 1 2 காரணத்தினால பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, நம்ம தான் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டோம், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க விரும்பினதெல்லாம் வாங்கி தராங்க. என்னாச்சு விளைவு? குழந்தைங்க சின்ன வயசுலயே வளையறது இல்ல. சின்னதுல வளையாதது 50ல எங்க வளைய போகிற மாதிரி அரகண்டா வளர்றாங்க பிள்ளைங்க. பைக் ரேஸ் பண்றது, சின்ன வயசுல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, இப்படி பல விஷயங்களுக்கு அவங்க அடிமையாகிறதுக்கான ஒரு காரணமாக இந்த செல்லம் கொடுத்து வளர்க்கிறது அமைந்து விடுகிறது. இந்த கால பெற்றோர்களுக்கு இந்த நிலை இப்போதான் இல்லையா? இந்த கால பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக உங்களுடைய மேலான பரிந்துரைகள் என்னென்ன இருக்கும்? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பெற்றோர்களுக்கு? பெற்றோர்கள்ட்ட முக்கியமா கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அது பொருளாதார ரீதியா மட்டுமா? இந்த கேள்வியை கேட்கணும். அது அவங்க அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா குழந்தைகள் சரியா வழி நடத்தலாம். இது பெற்றோரோட தவறுன்னு தான் சொல்லுவேன். நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தான் அவங்க பொருளாதார ரீதியா மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம குழந்தைகளுக்காக வாழ்றோம், குழந்தைகளை எல்லாம் வளர்க்கக்கூடிய பொறுப்புல இருக்கும் அப்படின்னா அவங்கள மன ரீதியா, உடல் ரீதியா, ஒரு நல்ல ஒழுக்க ரீதியா வளர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்போ அதையெல்லாம் யோசிச்சுதான் அவங்க எந்த பொருளையுமே வாங்கித்தாங்க. நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு கிடைக்காத பொருள் என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும் நினைக்கிறதெல்லாம் வாங்கித்தர கூடாது. இது பெற்றோருடைய மிகப்பெரிய தவறு. ஒண்ணு கேட்டாங்கன்னா, இதால நீண்ட கால நன்மை இருக்கா, இல்ல குறுகிய காலத்திற்கு ஒரு சந்தோஷம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்குதா, இதோட விளைவு என்ன ஆகும், இதை மட்டும் அவங்க யோசிச்சு சரியா கொண்டு போனாக்க குழந்தைகள் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் போகாம நிச்சயமா நம்மளால தடுக்க முடியும். நல்லா இருக்குது இந்த பதில். ஆனா இந்த பிள்ளைங்க எங்க விடுறாங்க? எதையாவது சொல்லி த்ரெட்டன் பண்ணியாவது பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட எதையாவது பிடிங்க வாங்கிக்கிறாங்க. வேக வேகமா வண்டியை ஓட்டுறது, மொபைல் பாக்குறது, இது மாதிரிலாம் இருக்கிற இந்த கால நம்மளுடைய இளைய சமுதாயத்தினருக்கு என்ன செஞ்சா அவங்களை இந்த மாதிரி பழக்கங்களில் இருந்து விடுபடுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா? அவங்களே தன்னை மாத்திக்கிறதுக்காக ஏதாவது வழிமுறை இருக்குதா? முதல்ல இந்த பிடிவாதம்ங்கிறத மாத்த முயற்சி பண்ணணும் பெற்றோர்கள். அதாவது அவங்க இது அடம் பண்ணி இது வேணும்னு கேட்டு அதை நம்ம வாங்கி கொடுத்துட்டாக்க அவங்க மனசுல அதை ஆழ பதிஞ்சிரும். எந்த வழிமுறையாவது கையாண்டு பிடிவாதம் பண்ண அம்மா அப்பாட்ட அது கிடைச்சிருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அதை முதல்ல பெற்றோர்கள் தவிர்க்கணும். பிடிவாதம் பண்ணா ஒரு பொருள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவங்களுக்கு உணர தெரியணும். அதை முதல்ல கொண்டு வரணும். அடுத்தது இந்த கம்பேர் பண்றது. பெற்றோர்கள்ட்ட முதல்ல அந்த கம்பாரிசன் இருக்கக்கூடாது. அடுத்த குழந்தை அந்த குழந்தை படிக்குது, நீ படிக்கலாம், அது டான்ஸ் கிளாஸ் போகுது, நீ போகல. நிறைய பேரண்ட்ஸ் இப்படிதான் குழந்தைங்க மேல ப்ரெஷரை போடுறாங்க. அப்ப இயல்பா அவங்களுக்கு பொறாம வளர ஆரம்பிச்சிடும். இதை முதல்ல பெற்றோர் தவிர்க்கணும். இப்ப குழந்தைங்க அவங்க இதை வச்சிருக்காங்க, எனக்கு இது இல்லை, ஏன் நீங்க இதை வாங்கி கொடுக்கலன்னு அதுவும் அடம் பண்ணுவாங்க. அப்ப அதை சொல்லி நம்ம புரிய வைக்கணும். அவங்க சூழலுக்கு அது தேவையா இருக்கும், நம்ம சூழலுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்ம புரிய வைக்கணும். அப்ப அந்த பொறாமையிலிருந்து அவங்களை தவிர்க்க முடியும். அதுக்கடுத்து இந்த கோபம் வரும். கோபம் வந்தா எதுவுமே நடக்காதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதுக்கு முதல்ல பெற்றோர்கள் அவங்கள்ட்ட கோபத்தை காட்டாம இருக்கணும். என்ன பண்றாங்க பெற்றோர், அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்ல கோபத்தை எல்லாம் பிள்ளைங்க மேல காட்டுறாங்க. ஆனா பிள்ளைங்க திருப்பி காட்டும் போது கோவப்படாதான்னு திட்டினா அவங்க கேட்க மாட்டாங்க. நிச்சயமா நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துதான் அவங்க வளர்றாங்க இல்லையா? நம்ம கோவத்தை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோம், இல்ல கோவத்தை காட்டாம இருக்கோம் குழந்தைங்க முன்னாடி, அப்படி கொண்டு போகும்போது மட்டும்தான் அது அவங்களுக்கு என்ன காரணத்தால் இதை சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். சும்மா அதை செய்யாதன்னு சொல்றதுக்கு பதிலா அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு புரிய வச்சா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வளரும். அப்போ இது தப்பு, இது ரைட்டுன்னு அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இதை செய்ய நம்ம ஆர்டர் போடக்கூடாது. அவங்களுக்கு புரிந்துணர்வு கொண்டு வரணும், மெச்சூரிட்டியை வளர்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் இப்ப இருக்க காலகட்டத்துல அவங்க எவ்வளவோ சூழல்ல போயிட்டு வர்றாங்க. அப்ப அவங்களே இது தப்பு, இது ரைட்டுன்னு மெச்சூரிட்டியா முடிவு செய்து தேர்ந்தெடுத்து போவாங்க அவங்க வாழ்க்கையை. இப்படியாக யோசிக்க உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? இப்படியாக யோசிக்க யார் கற்றுக் கொடுத்தாங்க? எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே என்னுடைய தியானம் தான், என்னுடைய மனம் தான், அனுபவம் தான். நானும் சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்து வந்திருக்கேன் இல்லையா?
அதை வச்சு இப்ப நான் கத்துக்கிட்ட அனுபவங்களை வச்சுதான் நான் சொல்றேன். இப்ப பிள்ளைகளை வளர்க்கிற அதிகப்படியான பொறுப்பு பெற்றோர்களுக்கு தான் இருக்குது இல்லையா? அவங்க நல்லா வளர்ந்தவங்க, அனுபவப்பட்டவங்க. அதனால பிள்ளைகளை எப்படி மோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பவரும் அதற்கான அறிவும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களால பிள்ளைகளை சரியா சொல்லி வளர்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க இல்லையா? ஏன்னா நான் அப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மிக அருமை. உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி. ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். omshanti.in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.